என்ன எங்க பார்த்தா பத்தி நிக்கிறீங்க? எங்க பார்த்தா அந்த பாரு. என்னடா பயமுத்துற தெரியல. அது பாரு. என்ன கேஸ்னு தெரியல. ஐயோ. மால வெக்க போற கேஸ். ஏய், இந்த பொண்ணை என்ன கேக்குறீங்களா? காரணமா தான் தூக்கி அந்தகறான். ஐயோ பயமா இருக்குடா. நடந்தது என்ன? கொலை ஐயா. கொலை நடந்து விட்டது ஐயா. என்ன கொலையா பணம் கொலையா? வரலாத சொல்லு. கொலையா? கொலை நடந்து விட்டது ஐயா. என்ன கொலை? கொலை. மாபெரும் கொலை. மாபெரும் கொலை ஐயா. கொலையிலும் கொலை, மாபெரும் கொலை. மாபெரும் கொலை நடந்திருக்கிறதா? கொலையா? கொலை என்ற என் கொலை நடக்குகிறது. மால நடுங்காத பின்ன. இந்நாட்டு அமைச்சர் கருணாகம் நான் இருக்கும் பொழுது இந்த பெண்ணை யார் கொலை செய்திருப்பார்கள்? கொலை செஞ்சதே நீ தப்பு. யார் என்ன நடந்து பார்க்கிறேன். மன்னா, நீதி தவறாத நமது நாட்டில் இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்திருக்கிறார். இந்த கொலை செய்தது யார் என்று எனக்கு தெரியும். தெரியுமா? ஒரு சான்ஸ் நன்றாக தெரியும். நன்றாக தெரியும். கொலை செய்தது யார்? கணம் கோட்டான் அவர்களே. கோட்டார் அவர்களே, இதற்கு சரியான சீதபேதியா? நீதிமதியார் நீதி தவறாத நமது நாட்டில இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்திருக்கிறார். சொல்றேன், கொலை செய்தது யா 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 மாத்திரகாலி கொலை செய்தது யார் என்று கேட்கிறார்கள். சொல்லட்டுமா? கொலை செய்தவர் யார் என்று உனக்கு தெரியுமா? நன்றாக தெரியும். அவன் எப்படி இருப்பான்? அவன் முகம் பூசணிக்காவில் படம் வருகிறது. நீதி தவறாத நமது நாட்டில இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்த குற்றவாளி யார் தெரியுமா? கொலைகாரன் சொல்ல. கொலைகாரன் யாரா சொல்றான்? நீ சொல்லிட்டு இருப்பா, நான் இருக்க. ஐயோ 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 முருகராண்டி அம்மா, எவனோ கொலை பண்ணா. நம்ம உயிரை நம்ம தான் காப்பாத்திக்கணும். கொலை செய்தது யா யா கொலை செய்தவன் தான் செய்தவன். இந்த கொலையை செய்தது யார்? இந்த பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்தது யார் தெரியுமா? இந்நாட்டு அமைச்சர் இந்த கருணாகரன். ஒரு வேலையில வெட்டி பையன் என் பதவியை பறிக்க ஆசைப்படுகிறான். கொலைகாரன் நான் அல்ல, தீர விசாரிக்க இவனை. இல்லையா, இவன் தான் செய்தான், இவன் தான் செய்தான். ஒரு ஏழை என்னுடைய அனுமதி இல்லாமல் இந்த அரண்மனைக்கு வந்ததே தவறு. வந்தது இல்லாமல் என் நாட்டு அமைச்சரை பார்த்து ஒரு கொலைகாரன் குற்றவாளி என்று உரைக்கின்றாயே, இதுவா தர்மம்? இதுவா நீதி? நீதி தவறாமல் நீதி வழங்கும் இந்த நீதிமன்றத்திலே ஓடி வந்து என் நாட்டு அமைச்சரை பார்த்து ஒரு கொலைகாரன் என்று உரைக்கின்றாய். அவர் யார்? எப்பேற்பட்டவர்? இந்த நாட்டுக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் அரும்பாடுபடுகிறார். அப்பேற்பட்ட ஒத்தவரை பார்த்து கொலைகாரன் இருக்கின்றாயே, கொலைகாரன் உரைத்து நாக்கை என்னப்பா நிறுத்துக்கமா? இத்தனை பேர் இருக்கின்ற அரசபையில் அவர் ஏன் அமைச்சரை சொல்ல வேண்டும்? அப்படி பார்க்க போனா இந்த கொலையை செய்தது அமைச்சராகத்தான் இருக்க. இந்த கொலையை நான் செய்யவில்லை. இந்த பெண் யாருதான் எனக்கு தெரியாது. என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா? நான் எப்படிப்பட்டவன் என்று நான் சொல்வது அத்தனையும் ஆணித்தனமான உண்மை. மேலே பூமாதேவி, கீழே ஆகாயமான சேட்டை. மாற்றி மாற்றி சொல்லிட்டேன். மாற்றி மாற்றி சொல்லி கையில வந்துடுறா. உள்ள ஒரு மீதி கட்டி வச்சுட்டு தவளை வாயால கட்டிட்டு மாட்டிக்கிற மாதிரி இவன் ஏமாட்டி நாளையா பூமாதேவிக்கிறா. இல்லடா மாற்றி சொல்லிட்டு ஆகாயவான் எனக்கும் அமைச்சர் மீதுதான் சந்தேகமாக இருக்கின்றது. ஏனென்றால் அவர் ஒரு வார்த்தை கூறினாரே, அது செவிகுடுத்து கேட்டீர்களா? மேலே பூமாதேவியா, கீழே ஆகாய வாணியா, இப்படி மாற்றி மாற்றி பேசுகின்றார். நிச்சயமாக இந்த கொலையை அமைச்சர் அவர்கள் தான் செய்திருக்க வேண்டும். என்ன
அமைதியாக இருக்க வேண்டும் நீ. நான் எதற்காக இந்த இடத்தில் பேசக்கூடாது சின்ன நான் பொண்ணு. எதற்காக பேசக்கூடாது? இப்பொழுதுதான் பட்டப்படி முட்டு வந்து தாயகம் வந்திருக்கிறாய். உன் தாய் தந்தை பார்ப்பதற்காக. உண்மை. பெரியவர்கள் நாங்க பேசும் பொழுது சின்ன பொண்ணு பேசக்கூடாது. நீ ஜாக்கிரதை. தலை இருக்க வால் ஆட கூடாது. அப்படியா? கொலைகாரன் யார் என்று இதற்கு மேல் தான் நான் சொல்ல போகிறேன். போதும் வார்த்தையை. அமைச்சரே, இது என்னுடைய நாடு. என் தந்தை என் நாட்டுக்கு மன்னர், என் நாட்டு இளவரசி. இந்த நீதிமன்றத்தில் பேசுவதற்கு அனைத்து தகுதிகள் எனக்குண்டு. அதை சொல்வதற்கு நீ யார்? என் நாட்டு இளவரசி. அமைதியாக இருக்க வேண்டும். வாயை மூடு. அப்பா, சரியான முறையில் விசாரித்து இவருக்கு நீங்கள் தகுந்த தண்டனை வழங்க வேண்டும். தண்டனை எனக்கா? ஆமாம், அப்படியானால் இந்த கொலை நடந்த இடம் ஐயா, சொல்றா. ஐயா, இந்த கொலை நடந்த இடம் பொற்றாமரை குளம். பொற்றாமரை குளம் ஐயா, பொற்றாமரை குளம். பொற்றாமரை குளம். பையன் உட்காந்து பார்த்த மாதிரியே சொல்லிட்டான். வேணை எடுக்க சொல்லு, கைப்பலாம் நம்ம. கொலை நடந்த இடம் பொற்றாமரை குளம். அந்த பொற்றாமரை குளம். நம் நாட்டிற்கு தண்ணீர் பஞ்சம் அதிகம். உண்மை. பொற்றாமரை குளத்திற்கு எத்தனையோ பெண்கள் தண்ணீர் எடுத்து வருவார்கள். அண்ணா, மறுக்கப்படாத உண்மை இது. இந்த பெண்ணை நான் கொலை செய்திருந்தோம். கொலை செய்திருந்தால் ஒருவர் இல்லை என்றால் ஒருவர் பார்த்திருக்கலாம். உண்மைதானே? அப்படியே இந்த பெண்ணை நான் கொலை செய்திருந்தால் இதற்கு யாரா சாட்சி? இந்த கொலைக்கு சாட்சியா? 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 கொலைக்கு சாட்சியா? 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 ஐயா, இறைவா, இறைவா. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் மனசாட்சி. ஐயா. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, நீதி தேவன் அரசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. அத்தனை உண்மைக்கு அவன் சாட்சி, அத்தனை உண்மைக்கு அவன் சாட்சி. அத்தனை உண்மைக்கு அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. கடவுள் ஏன் கல்லானான் மனம், கல்லாய் போன மனிதர்களா. சதி செய்ய செய்பவன் புத்திசாலி, சகித்துக் கொண்டிருப்பவன் குற்றவாளி. இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். கடவுள் ஏன் கல்லானான் மனம், கல்லாய் போன மனிதர்களாலே. இந்த கொலைக்கு சாட்சியா? இந்த விண்ணையும் மண்ணையும் கட்டி காக்கும் அந்த கடவுள் தான் சாட்சி ஐயா. ஓடி போடா, இல்லாத பையா. போட்டாந்தகத்தை யாரோ துணி, கடவுள் தான் சாட்சியாக. ஒட்ட சிறுவன் என்னடா சொன்னா? விண்ணையும் மண்ணையும் கட்டி காக்கக்கூடிய கடவுள் தான் சாட்சி. கடவுள் சாட்சி என்று சொல்கிறானா? அந்த கல்லாக இருக்கும் கடவுள் வந்து சாட்சி சொல்லட்டும். நான் தான் கொலைகாரன் என்று நானே ஒப்புக்கொள்கிறேன். மன்னா, சிந்திக்க வேண்டிய விஷயம் இது. கல்லாக இருக்கக்கூடிய கடவுள் எப்படிங்க சாட்சி சொல்ல வருவான்? ஒருவேளை கல்லாக இருக்கக்கூடிய கடவுள் சாட்சி சொல்ல வந்தானா, ஊர்ல எத்தனை நாட்டாமக்கார் மாட்டுவாங்க தெரியுமா? எல்லாருமே மாட்டாங்கடா. கல்லாக இருக்கும் சாட்சி கிடையாது. கண்ணால் பார்த்த சாட்சி ஏதாவது இருக்கிறதா? கேளுங்கள் அந்த பிளாஸ்டிக் இடத்திலே. ஆமாம், அது போகட்டும். இருந்து எடுக்கும் இந்த பெண்மணி யார்? ஐயா, கொலை நடந்த பொத்தாமரைக்குளும் இதோ இருந்து பிரபாகர பையா தெரியுமா? ஒரே தங்கை, ஒப்பந்த தங்கை சுகத்தி ஐயா, சுகத்தி ஐயா, சுகத்தி ஐயா, என்னுடைய தங்கை ஐயா. சூத்திடா. உனது பெயர்? சுந்தர் ஐயா. சுண்டுலா. சுந்தர்.
ஏன் சொன்ன? ஆமா அப்படி என்றால் இருந்து கிடப்பவனுடைய தங்கை நீ யார்? அவனுக்கு அண்ணன். அப்படி இருக்க ஒரு தங்கை இருந்து விட்டால் சொந்த பந்தங்கள் சாட்சி சொல்ல கூடாது. இது செல்லாது. அதனால் சாரீரம் இல்லாத சங்கீதம், சங்கீதம் சாட்சி இல்ல வழக்கு. வழக்கு. அது மட்டுமில்லை, ஏட்டு சுரைக்காய் கூட்டு கூடுவது. சொந்தக்கார சாட்சி சொன்னா ஆமா இந்த சபை ஏத்துக்காது. நீதி வழங்க முடியாது. நீதி தவறாத நாட்டிலே நீதி கிடைக்கும் என்று என்னுடைய தங்கையை தூக்கி வந்தேன் ஐயா. நீதி தவறாத நாடு இது. எப்படிப்பட்ட நாடு? மாபெரும் மன்னர்களா வாழ்ந்த நாடு ஐயா. பசுவின் கன்றுக்காக தன் மகனையே தேர்க்காலிட்டுக் கொண்டான் மனு சோழன். அற்ப புறாவுக்காக தன் தசைகளை எடுத்துக் கொடுத்தான் சீமை சக்கரவர்த்தி. முல்லைக்காக தேர் கொடுத்தான் பாரி. அப்படிப்பட்ட பலம் கொலைக்கு இந்த செந்நாட்டிலே நீதி தவறாத நாட்டிலே என்னுடைய தங்கைக்கு நீதி கிடைக்கும் என்று வந்தேன் ஐயா. ஐயா, ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை, தாய் இல்லாமல் தந்தை இல்லாமல் உயிருக்கு உயிராக வளர்த்தேன் ஐயா. இதை ஏழு வயிறு சொல்ல ஐயா. இதை தங்கை பிறகு தவிக்கிறேன் ஐயா. நீதி கிடைக்கும் என்று வந்தேன் ஐயா. எனக்கேற்ற நீதி கிடைக்கவில்லை. என்னுடைய தங்கைக்கு ஏற்ற நீதி கிடைக்கவில்லை. இந்த வயிறு சொல்ற ஐயா. இந்த நாடு இழந்து நகரம் இழந்து பெற்ற மக்களை பிறந்து பட்டு தாள் கட்டிய பிறந்து நாடே வீராக போய்விடும். இதுவே ஏழை தந்த சாபம். இதுவே ஏழை தந்த சாபம். ஏழை தந்த இந்த ஏழை தந்த சாபத்தால் என்னுடைய குடும்பத்திற்கு ஏதாவது ஆபத்து நான் இருக்கிறேன். ஒரு ஏழை கொடுக்கும் சாபம் உனக்கு என்ன பலிக்க போகிறதா? ஆமா உனக்கு கவலை வேண்டாம், நான் இருக்கிறேன். அப்படியா? உன் நாட்டையும் உன் வீட்டையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். சபா 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 இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? எனக்கு என்ன கவலை இருக்கிறது? புறப்படு. சபாய் கலையா. அப்படியாகட்டும். புறப்படு.